இந்த குழம்பு நம்ம கிராமத்து சைடுல ரொம்பவே ஃபேமஸான குழம்பு. பூண்டு மிளகு குழம்பு தாங்க. இத நம்ம பாட்டிங்க நமக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது வச்சு குடுத்துருப்பாங்க. நாமும் விரும்பி சாப்ட்டுருப்போம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த குழம்ப வச்சு கொடுப்போம். இந்த குழம்புல போட்டிருக்க பூண்டு, மிளகு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இத நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டூ ஐஜி ஃபேமிலி குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாரி வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இந்த குழம்புக்கு நம்ம வீட்டிலேயே ஒரு மசாலா அரைக்க போறோம். அதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி, 4, 5 மிளகாய் எல்லாம் எடுத்து நல்லா வறுக்க போறோம். ஒரு கடாயில நம்ம எடுத்து வச்சத அப்படியே கொட்டி ட்ரையாவே வறுத்து விடுங்க. எண்ணெய் எதுவும் போட வேண்டாம். இந்த பொருள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டோம்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். அதனால ஒன்றாவே போட்டு வறுத்து விடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லாட்டினா சீக்கிரமாகவே கரிஞ்சிட வாய்ப்பு இருக்கு. இந்த பாருங்க, இது போல் நல்லா வறுத்து விடுங்க. வாசனை சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வாசனை வந்தோடனே இறக்கி ஆற வச்சிருங்க. இதை மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்தது கடாய் வச்சு 5 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு ஹைலைட்டே பூண்டு தான். பூண்டு நிறையாவே போட்டுக்கோங்க. குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. எந்த அளவுக்கு பூண்டை வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு. இதோட பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டோன்னே லேசாக அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்க, பூண்டு எந்த அளவுக்கு வதங்கிருச்சுன்னு. இது நல்லா வதங்கினோன்னே நம்ம உரிச்சு வச்சிருக்க வெங்காயத்தை கழுவி இதோட சேர்த்து விட்டுருங்க. வெங்காயம் அரிய வேணாம். அறியாமல் சேர்த்திங்கன்னா தான் இந்த குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டை கொடுப்போம். அப்படியே சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம் வெந்து வரட்டும். பாருங்க எந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சுன்னு. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலைய வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் போட்டிங்கன்னா நல்ல வாசனை கொடுக்கும். இது எனக்கு எங்க அம்மாச்சி சொல்லி கொடுத்தது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் எண்ணெயில எந்த அளவுக்கு வேக விடுறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இதோட 2 தக்காளி அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க. நம்ம தக்காளி மசிஞ்சு வரட்டும். நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற மசாலாலாம் சேர்க்க போகிறோம். நம்ம சின்ன வயசுல இந்த குழம்போட மருத்துவ குணம் தெரியாமையே நம்ம நல்லா சாப்பிட்டுப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா மருத்துவ குணமும் தெரிஞ்சு கொடுக்கறதுனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஏன் இந்த ஸ்டேஜில் போட சொல்கிறேன்னா, வெங்காயம் தக்காளியும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். அதனால தான். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட சேர்த்து விட்டுருங்க. முழுமையாக எல்லா மசாலாவையும் இதோட சேர்த்து விட்டு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி இந்த தண்ணியை மட்டும் இதோட சேர்த்து விடுங்க. ஏன்னா அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இருக்கும். அதனால தண்ணி பார்த்து கம்மியாகவே ஊற்றிக்கங்க. நான் பாருங்க இவ்வளோதான் ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே நான் தண்ணி ஊற்ற போகிறதில்ல. கடைசியாக ஒரு முறை குழம்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம போட்ட மசாலாலாம் அப்படியே இருந்துட போகுது. அதனால மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்ப கொதிக்க விடுங்க. குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிஞ்சு வரட்டும். நீங்கள் விருப்பப்பட்டா மூடி போட்டு கூட கொதிக்க விடுங்க. பாருங்க இந்த அளவுக்கு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கு இடையில சின்ன துண்டு வெல்லம் எடுத்து நுணுக்கி வச்சுக்கலாம். நுணுக்கிய வெல்லத்தை இதோட சேர்த்து விட்டுருங்க. வெல்லம் போடுறதுனால காரம் நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இதில் பூண்டு, மிளகு, மிளகாய் எல்லாம் சேர்த்து காரமாக சேர்த்துருக்கனால கொஞ்சம் காரம் அதிகமாகவே இருக்கும். அதனால தான் வெல்லம் சேர்க்க சொன்னேன். அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு குழம்ப கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிச்சு வர்றப்ப
பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பச்சை நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அந்த வாசனையிலேயே பாதி சோறு சாப்பிட்றலாம். அந்த அளவுக்கு சூப்பராக வாசனை அடிக்கும். பாருங்க, குழம்பு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக தக தகன்னு மின்னுதுன்னு பாருங்க. நல்லெண்ணெய் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலேயும் அடுப்பு ஆனில் இருந்துச்சுன்னா குழம்பு இன்னமும் சுண்டி போயிடும். அப்போது குழம்பு நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா குழம்பு ஓரளவுக்கு திக்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இந்த குழம்ப அடிக்கடி குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா சளி, இருமல் போன்ற எல்லா வியாதிகளும் குழந்தைங்கள விட்டு ஓடி போயிடும். இதோட அதிக வெங்காயம் சேர்த்துருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இது போல் ஆரோக்கியமாகவும் கிராமத்து ஸ்டைலில் உங்கள் பிள்ளைங்களுக்கு டிஷ் ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.